ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 10 மணிக்கு துணி ஊற வச்சேன். மணி 12 மணி ஆயிடுச்சு. துணி துவைச்சிட்ருக்கேன். குளு குளு குளுன்னு இருக்குது வெயிலில். உச்சி வெயில். மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா 12:05. இப்போ நான் துணி துவைச்சிட்ருக்கும்போது இன்னும் சாப்பிட்ல. காஃபி சாப்பிட்டு வந்தேன் இல்லைங்களா, அதனால் இன்னும் சாப்பிட்ல. துணி துவைச்சிட்ருக்கேன். ஒவ்வொரு துணியாக துவைச்சி அலசி காய போடணும். ஜாலியாக இருக்குது. நல்லா என்ஜாய்மெண்ட். குளு குளு குளுன்னு இருக்கும். நல்லா உச்சி வெயில். எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெயிலில் வந்து துணி துவைக்கிறது. அது ஈவினிங் டைமில் கூட ஒரு மாதிரி சிலு சிலு குளிர்ற மாதிரி இருக்கும். நல்லா இருக்காது. உச்சி வெயிலில் பார்த்திங்கன்னா வெயிலும் தெரிஞ்சிக்காது, குளிரும் இருக்காது. செம்ம. அது ஒரு ரொம்ப பிடிக்கும். ரசிப்பேன். சொல்ல தெரியல, நான் அந்தமாரி ரசிப்பேன். லீவ் போட்டேன்னே எப்போவுமே உச்சி வெயிலில் துணி தைப்பேன். அப்படி இல்லைன்னா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இல்லை எங்கேயாவது கோவிலுக்கோ அங்கே எங்கே போயிட்டு வந்தேன் ஈவினிங் டைம் ஒரு 4 மணிக்கு துவைப்பேன். அதுமாதிரி நைட்டில் பார்த்திங்கன்னா துவைக்கிறது ரொம்ப பிடிக்கும். நான் அடிக்கடி நைட்லேயும் துவைச்சிருக்கேன். நல்லாயிருக்கும். நைட்டில் துவைக்கிறது வீடியோ எடுக்க முடியாது இல்லைங்களா. நான் ஒரு நாளைக்கு நைட்டில் துவைக்கும் போது வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள். துணியெல்லாம் கம்போர்டு போட்டு நனைச்சி காய போட்டுடணும். நல்லா வெயிலில் நல்லா காஞ்சிதுன்னா நல்லாயிருக்கும் துணி. கொஞ்சம் ஒரு மாதிரி நிழலில் காய போட்டால் நப்பாக இருக்கும், ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரும். அதனால் உச்சி வெயிலில் காய போட்டோம்னா நல்லாயிருக்கும். நல்லா காய வச்சு எல்லாம் எடுத்து வச்சுட்டு இன்னும் வீட்டு வேலை இருக்குது. வீட்டை கூட்டணும், துடைக்கணும், அடுப்பெல்லாம் துடைக்கணும். நிறைய வேலை இருக்குது. நேற்று ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்தேன். இன்றைக்கி ஃபுல்லாக வேலை. என்ன ஒன்று, இன்றைக்கி கோவிலுக்கு போகணுன்னு நினச்சேன். முடியல, போக முடியாத நிலைமை ஆயிடுச்சு. அதனால் போகலை. சரி பரவாயில்ல, அடுத்து நெக்ஸ்ட் டைம் லீவ் போடும்போது கண்டிப்பாக பண்ணாரி கோவிலுக்கு போவேன். இன்றைக்கி எல்லாம் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் டைம் வீடை மட்டும் துடைச்சி விட்டு கோவிலுக்கு போய். ஏன்னா இன்றைக்கி ஒட்டரெலாம் நிறையா இருக்குது. இந்த வேலை முடியுமான்னு தெரியல. துணி துவைக்கிற வேலையை பாருங்கள். மணியில் ஒரு எப்படியும் ஒரு 2 மணி ஆயிரும் துவைச்சி எடுக்கிறதுக்கு. இதுக்கு இந்த கேப்பில் நான் நிழலில் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போவேன். அதால் தான் இவ்வளோ நேரம், 2 மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேரம் போதும். அப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. நானே வீடியோ எடுத்து துணியும் துவைச்சிட்டு சரி வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக தான். இது அதிகமாக எனக்கு வீடியோ போட தெரியல. வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவும் எடுத்தேன். இப்போ நான் பார்த்திங்கன்னா காஃபி குடிக்க போகிறேன். இடையில எனக்கு வேலை செஞ்சிட்டே இருக்கும்போது இடையில அடுத்த டைம் இந்த கொஞ்சம் நேரம் வேலையை முடிச்சுட்டு காஃபி குடிப்போம் அப்படிங்கும்போது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் வேலை செய்கிறதுக்கு. இப்போ காஃபி குடிச்சிட்டு திரும்ப போட்டு துவைக்க போகிறேன். நெஸ்கஃபே சன்ரைஸ் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு முன்னாடி ப்ரூ தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபேவரட்டாக இருந்தது. இப்போ இடையில ஏதோ சேஞ்ச் பண்ணாங்க. அந்த கவர், அந்த பேக்கெட்டு சேஞ்ச் பண்ணதால என்னவோ தெரியல, காஃபி தூளும் சேஞ்ச் ஆன மாதிரி ஒரு மாதிரி கசப்பேற மாதிரி எனக்கு பிடிக்கிறதில்ல. அதனால் ப்ரூ விட்டுட்டேன். சன்ரைஸ் மாறிட்டேன். அதுலேருந்து சன்ரைஸே தான். டீ மேக்ஸிமம் எடுத்துக்க மாட்டேன். அது ஒரு மாதிரி கிருகிருன்னு மயக்கம் வந்துடும், பித்தம் அதிகமாக சேர்ந்து. காஃபி அவ்வளோ தெரிஞ்சிக்கிறது இல்லை. நான் நிறைய காஃபி சாப்பிடுவேன். ஒரு நாளைக்கு வீட்டில் இருந்தேன்னா பார்த்திங்கன்னா ஒரு 10 டைம் அது ஆயிரும் நைட்டுக்குள்ளே. எக்ஸ்ட்ரா ஆனாலும் ஆனால் கம்மியாகாது. சும்மா ஒரு 1.5 மணி நேரத்துக்கு ஒரு டைம், 2 மணி நேரத்துக்கு ஒரு டைம் இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். அதுவே டீ பார்த்திங்கன்னா ஒரு 4 நாள் தொடர்ந்து குடிச்சேன்னா கிருகிருன்னு மயக்கம் சேர்ந்தது. ஆனால் காஃபி ஒன்றும் ஆகிறதில்ல. சில பேர் சொல்லுவாங்க காஃபி தான் இங்கே கெடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் டீ தான் கெடுதல்னு சொல்லுவாங்க. ஆக மொத்தம் ரெண்டுமே நமக்கு கெடுதல் தான் தருன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சூடாக குடிக்கிறதுக்கு உடம்பு வலி இருக்கும்போது நல்லாயிருக்கும். சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். சூடாக கூட அந்த சூடலுக்காக தான் குடிக்கிறது. காஃபி டேஸ்ட்டுக்கோ டீ டேஸ்ட்டுக்கோ குடிக்கிறதில்ல, அந்த சூடலுக்காக தான் குடிக்கிறது. திரும்ப வந்து துணி துவைக்கிறேன் பாருங்கள். காஃபி சாப்பிட்டு வந்து துணி துவைச்சிட்ருக்குறேன். எல்லா துணியும் காய போடணுங்க. காய போட்டு எல்லாமே எடுத்து மடித்து வச்சுட்டு இன்றைக்கி ஈவினிங் வந்து நான் கடை வீதி பக்கம் போவேன். உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள். ஏன்னா இங்கே பாருங்கள், இந்த சுற்றுலா இந்த மரத்து நிழல் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். எங்களுக்கு காற்று, இந்த மரத்து காற்று தான் வரும். இந்த மரம் இல்லைன்னா எங்களுக்கு காற்றே இல்லைங்க. மேலே மத்தியில் செம்மையாக இருக்கும். அந்த மரம் இன்னும் பெருசாக இருந்தது. அந்த ஐயா பக்கத்து வீட்டு ஐயா வெட்டி போட்டாருங்க பாருங்கள். ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா துணி துவைக்கிற கல் இருக்குது பார்த்திங்களா, அந்த கல் எனக்கு உட்காரத்துக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஈவினிங் வீடியோ எடுத்து அனுப்புகிறேன் பாருங்கள். இந்த கல்லில்